அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய இழப்பு எல்லோரும் சொல்லுவாங்க ஈடு செய்ய முடியாத இழப்புன்ட்டு. உண்மையிலே ஈடு செய்ய முடியாத இழப்புங்கிறது சௌத்ரி சாரோட இழப்பு. தயாரிப்பாளர் அப்படிங்கிறத விட அவர் படம் தயாரிச்சிருக்காரு. 99 படம் இது வரைக்கும் தயாரிச்சிருக்கிறாரு. அதில் 44 இயக்குநரில் உருவாக்கியிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அதிக உதவி இயக்குநரில் அவருடைய உதவி இயக்குனர் கனவுகளை, அவங்க லட்சியங்களை நிறைவேற்றினவர் சௌத்ரி சார். அந்த 44 பேரில் நானும் ஒருத்தன். எனக்கும் வாழ்க்கை கொடுத்தது ஆர்பி சௌத்ரி சார். திருப்பாச்சி தான் என்னுடைய முதல் படம். முதல் படத்தின் தயாரிப்பாளர் சௌத்ரி சார். ஒரு படத்தின் தயாரிப்பாளருக்கான உதாரணம் எல்லா தயாரிப்பாளருக்கும் ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது முழு உதாரணம் அவர் தான். ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதைக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு அவர் மைண்டில் கணக்கு பண்ணிடுவார். இந்த கதைக்கு யார் ஹீரோ, யார் கதாநாயக பட்ட கட்டாக இருக்கும், யார் மியூசிக் டைரக்டர், எல்லாம் அவர் மைண்டில் செட் பண்ணி அவர் ஒரு பட்ஜெட் போட்டுவார். அந்த பட்ஜெட்டு மீறாது. இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தமிழ் திரையுலகில் ப்ரொடியூசர் இயக்குனர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு விக்ரம் சார், ஆர்வி உதயகுமார் சார்லாம் மெயின். அதில் அவங்களாம் இன்றைக்குமே ப்ரொடியூசருக்கான இயக்குனர் அப்படின்ட்டு. என்ன காரணம்னா அவங்க படம் பண்ண அந்த பேனர் சூப்பர் குட். ஒரு இயக்குனர் ஒரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கட்டும். ஒரு பட்ஜெட்டை எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணுங்கிறத அதுவும் கற்றுக்க வேண்டிய விஷயம். அது கற்றுக்கக்கூடிய இடம் என்னென்னா சூப்பர் குட். அங்கே பண்ண எல்லா இயக்குனருமே பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கான இயக்குனர் தான் உருவாகியிருக்காங்க. சவுத் சார் பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி. அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார், இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார், இது எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் கதை தான். நடிகர்கள் அவருக்கு கதை தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார். இன்னொன்று அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் கதை சொல்கிறக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது சரி, அவர் கதை கேட்கும்போது சரி, நீ யார், யார்கிட்ட ஒர்க் பண்ண, எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கிற, இந்த கேள்விகள் அவர்கிட்ட இருக்காது. மற்ற பிடிச்சில் போகும்போது பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணவராக இருந்தால் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லை வேறு பேக்ரவுண்ட் இருக்கணும், இல்லை ஒரு 15-20 படம் பண்ணியிருக்கேன், இண்டஸ்ட்ரியில் 10 படம் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன், 5 படம் கோ டைரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சூப்பர் குட்டில் மட்டும் அது எந்த விசாரணையும் இருக்காது. அவங்களுக்கு தேவை கதை தான். கதை பிடிச்சி போச்சுன்னா அவர் அன்றைக்கே டைரக்டர். இதுதான் சவுத் சார்ல ஸ்பெஷல் இதுதான். நான் அஸ்டண்டாக இருக்கும்போதெல்லாம் இந்த சில நடிகர் வீட்டுக்கு முன்னாடி தான் கூட்டம் இருக்கும். பெரிய நடிகருக்கு முன்னாடி ஒரு ரசிகர் ஒரு பார்க்குறதுக்காக கூட்டம். ஆனால் ஒரு நடிகர் வீட்டுக்கு முன்னாடி உள்ள கூட்டம் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வீட்டு வாசலில், இல்லை ஆஃபீஸ் வாசலில் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அது சவுத் சாரோட ஆஃபீஸ் தான். சூப்பர் ஆஃபீஸில் எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த கூட்டம்? உதவி இயக்குனர் கூட்டம். அது என்ன, அதுக்கு நம்ம நான் பார்ப்பேன். அப்போல்லாம் கூட்டமாக தெரிஞ்சுது. இப்போ அது கூட்டம் இல்லை.
அது ஒரு நம்பிக்கையின் குவியல். அது ஒட்டுமொத்த உதவியாளர்களோட நம்பிக்கை. இவர் நம்மகிட்ட கதை கேட்ட மாட்டாரா, இவர் நம்மளோட கதை கேட்டார்னா அடுத்த நிமிஷம் நம்ம டைரக்டரு, அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்தவர் தான் ஆர்பி சௌத்ரி சார். நான் சொல்கிறேன், அவர் 99 ரூபா பண்ணிட்டார், அடுத்த 100 படம் கம்மி பண்ண போகுது. இத்தனை படம் இந்த குறுகிய காலத்தில் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பேராசை அவர்கிட்ட இல்லை. நம்ம ஒரு 10 கோடிக்கு படம் பண்ணுறோம்னா நம்ம அதில் 10 கோடி லாபம் பார்க்குறோங்கிற பேராசை அவர்கிட்ட இல்லவே இல்லை. 10 கோடி படம் பண்ணுறோமா, நம்மளுக்கு 1 கோடி 2 கோடி கிடைச்சா போதுங்கிற அந்த அளவுகோல் தான் அவர் இத்தனை படம் பண்ணுறதுக்கான ஒரே காரணம். நம்ம ஒரு ஒரு முதலீடு பண்ணிவிட்டு 3 மடங்கு நம்ம லாபத்தை எதிர்பார்த்துட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம், இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நிறைய பேர் 10 படத்தை தாண்ட முடியும். அப்போ அவர் கற்றுக்கிட்டது பேராசை கூடாது, பெரும் லாபத்துக்கு ஆசைப்பட மாட்டார். போட்டது சரி வந்தால் போதும்னு நினைப்பார். ஓகே, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், இவ்வளோ லாபம் கிடச்சி, ஓகே அடுத்து போயிட்டே இருந்துச்சு வண்டி. அவர் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5-6 படங்கள் 7 படங்கள் சூப்பர்லேருந்து வெளியே வந்துச்ச காரணம்னா பேராசை இல்லாத ஒரு தயாரிப்பாளர். அதுவும் அவர்கிட்ட தெரிஞ்சிட்ட விஷயம். இந்த பேராசைங்கிறது அவர் தயாரிப்பு மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட சொல்கிறேன், மக்களுக்கும் சரி, நம்ம ஒரு சாதாரண வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும், நமக்கு ஒரு சம்பளங்கும்போது சம்பளத்துக்கு உழைச்சிடணும். அப்போ அதுக்கு மேலே ஆசைப்படும் போது அடிவிட்டு போயிடும். சௌத்ரி சார் நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறது, ஒரு உதாரணம் மனிதன். அவர் உதாரணம். இப்போ உள்ள தயாரிப்பாளர் நிறையா பேர் இருக்காங்க, எல்லோரும் சௌத்ரி சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். முதல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹீரோ கதை சொல்லிட்டா அந்த ப்ராஜெக்ட் ஓகேன்னா அங்கே தான் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ இடையில சரிவுக்கு காரணமே எந்த தயாரிப்பாளரும் கதை கேட்குறதில்ல. ஹீரோ கால்ஷீட் இருக்கா, ஹீரோ கதை கேட்டாரா, ஒரு ஹீரோ கதை கேட்டு ஓகேன்னு எப்படி சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் ஓகே. ஹீரோக்களுக்கு எந்த அளவுக்கு கதை அறிவு இருக்கும். ஒரு சில ஹீரோக்கள் அவங்க ஒரு 40 படம் 50 படம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பழகி நிறைய கதைகள் கேட்டு சில படங்கள் கணிச்ச படங்கள் ஓடி இருக்காது, கணிக்காத படங்கள் ஓடாமல் இருந்திருக்கும். அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஓகே இந்த ஒரு கணிப்பு வரும், ஓகே இந்த படம் இதனால் ஓடலை, இந்த படத்தை இது கதை ஓகே பண்ணது ஓடலை, அப்போ ஏன் ஓடிச்சு, அது ஒரு அனுபவத்தில் வந்துடும். ஆனால் 4 படம் பண்ணதுக்கப்புறம் 4 படம் பண்ண ஹீரோ அவருக்கு அவர் தான் கதையை செல் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி அப்படின்னா எப்படி? அதனால் பாருங்கள், ஒரு சில ஹீரோக்களுக்கு ஒரு படம் 2 படம் ஓடுது, அது உடம்பு மார்க்கு போயிருக்கு. தயாரிப்பாளர் என்பவர் ஒரு கதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு கேரக்டரையும் உள்வாங்குவார். வில்லன் கேரக்டர் இப்படி, ஓகே கதாநாயகி கேரக்டர் இப்படி, ஒரு காமெடி நடிகர் கேரக்டர் இப்படி, ஒரு கதையை ஓட்டம் இப்படி. அவள் கதையை மட்டும்தான் அவங்க உள்வாங்கி அந்த கதையோடு அவங்க தயாரிப்பில் கேட்பாங்க. ஆனால் கதாநாயகன் கேட்கும்போது அவங்க போர்ஷனையே மைண்டில் வச்சுட்டு கேட்பாங்க. நம்ம கதை சொல்லும்போது ஒரு 6 சீன் அவங்க வரலைன்னா அதுக்கும் அவங்க கதை பிடிக்காது. நீங்கள் கதை சொல்கிற கதை எடுபடாது, மைண்டில் ஏறாது. என்னடா 6 சீன் நம்ம இல்லையே அப்படின்ட்டு. அதனால் எது சொன்னால் ஒரு கதையை முடிவு பண்ணுறது தயாரிப்பாளர் முடிவு பண்ணால் தான் அந்த படம் அந்த ப்ராஜெக்டு ஒரு தரமாக மக்களுக்கானதாக இருக்கும். ஹீரோக்குள்ளேயே பண்ணாங்கன்னா அது ஹீரோவுக்கானதாக இருக்கட்டும், அது ஒரு லாங் லைஃப் போகாது. இதுக்கு ஒரே உதாரணம் ஆர்பி சௌத்ரி சார். அவ்வளோதான். அவருக்கு கதை 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 தான். எந்த பெரிய நடிகருக்காக அவன் படம் பண்ணவே இல்லை. இப்போ விஜய் சார் பெரிய லெவலுக்கு வந்தது காரணம் அவர். போய் உனக்காக தான் அந்த படம் தான் அவரை ஹீரோவாக மக்கள் அங்கீகரித்தாங்க. அது மாதிரி ஹீரோ நடிச்சிருக்காரு, ஹீரோவை நடிக்கிறது வேறு. ஆனால் மக்கள் ஹீரோ அங்கீகரிக்கணும் ஒரு நிலை இருக்குல்ல, அதுக்கான படம் பூவே உனக்காக. அங்கே தான் அங்கீகாரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் துள்ளாத மனம் துள்ளும் தொடர்ந்து. அப்போ ஒரு
சாதாரண ஹீரோவை வந்து பெரிய ஹீரோவை உருவாக்கின பங்கு விஜய் சார் உருவாக்கின பங்கு சவுதி சாருக்கு உண்டு. அதுக்கப்புறம் விஜய் சார் வருஷத்துக்கு ஒரு கழிச்சிட்டு கொடுத்தாரு. என்ன திருப்பாச்சி பண்ணும்போது விஜய் பெரிய ஹீரோ படம் பண்ணுங்கிறதுக்காக திருப்பாச்சி பண்ணல, அவர் உருவாக்கின ஹீரோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோ. அவங்க அந்த அடிப்படையில் தான் திருப்பாச்சி பண்ணாங்க. இன்னொன்று கதை வந்து நான் சொன்ன கதை வந்து சவுதி சாருக்கு பிடிக்காம இருந்தால் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு இந்த கதைக்கு விஜய் சாருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவர் கதை ஒப்புதல் வந்தாலும் திருப்பாச்சி உருவாச்சு. அது என்னென்னா இப்போ சொல்கிறேன், நம்ம டைரக்டருக்கும் சரி, தயாரிப்பாளருக்கும் சரி, ஹீரோக்களுக்கும் சரி, ஒரு படத்தின் ஆணிவேர் அஸ்திவாரம் கதை. அதுக்கு உதரம் வாழ்ந்தவர் எங்கள் ஆர்பி சதீஷ் சார்.